அஸ்ஸலாமு அலைக்கும் ரைட். இப்போ கவனிங்க, இதில் உங்களுக்கு நம்ம தந்திகிற கேள்வியில் வந்து அங்கே ப்ரோகரியோட்டா யூகரியோட்டா ஆகிய கல ஒழுங்கமைப்புகளை ஒத்திருப்புன்னு சொல்லிக்குது. அதில் பாருங்கள், ப்ரோகரியோட்டா நாங்கள் இதில் ப்ரோகரியோட்டா, அதே மாதிரி யூகரியோட்டா, இந்த ரெண்டுக்கும் பொதுவான இயல்பாக நாங்கள் என்னத்தை கருதுகிறோம்னு தான் இப்போ கதை. ரைட். இதில் பாருங்கள், சைட்டோசொல்லில் 70S வகை ரைபோசோமா. சைட்டோசொல்லுங்கிறது உங்களுக்கு தெரியணும், குளிய உரு தாயம். சைட்டோசொல்லுங்கிறது வந்து குளிய உரு தாயத்தை தான் சொல்லுதான், குளிய உரு தாயம். அப்போ 70S ரைபோசோம் இங்கே இப்போ நாங்கள் 70S ரைபோசோம்னு சொன்னால் இங்கே இதுக்கு சொல்லேலும் எங்கே சைட்டோசொல்லுன்னு சொல்லேலும். ஆனால் இவங்களுக்கு இளைமணியின் தாயம் பச்சைமணி பஞ்சணி, இது 2025 வந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியுமല്ലോ. அப்போ இளைமணி தாயம், அடுத்தது பச்சை ஒரு மணியில் பஞ்சணி, பச்சை ஒரு மணி பஞ்சணின்னு சொல்லணும். அப்போ இது வருமா விடைக்கு? ரெண்டுக்கும் இந்த சொல்லி வராது. ரெண்டாவது மென்சவுள்ள உபகலக்கூறுகள். மென்சவுள்ள உபகலக்கூறு இங்கே தானே இருக்குது, மென்சவுள்ள உபகலக்கூறு. அப்போ உபகலக்கூறுகள் இங்கே இல்லை. ஏனென்றால் கலப்புண்ணங்களை தான் நாங்கள் மென்சவுள்ள என்ன உபகலக்கூறுகள்னு சொல்லுது. அதனால் இதுவும் வராது. மூணாவது கூர்ப்பு தோற்றத்தில் கதைக்கிறாங்க. கூர்ப்பு தோற்றத்தில் யூக்கரியோட்டா 1.8 ஏன்னா இது வந்து 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் உருவானதாக காணப்படும். அதே மாதிரி இவங்க வந்து 1.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் உருவானதாக நாங்கள் இதையும் சொல்லுவோம். அப்போ அவங்களும் வரமாட்டாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தது சைட்டோசொல். சைட்டோசொல் இருப்பதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுலேயும் சைட்டோசொல் இருக்குது, ரெண்டுக்கும் சைட்டோசொல் காணப்படும். அடுத்தது ரைபோசோம் காணப்படும். அடுத்தது பிளாஸ்மா மெம்ப்ரேன் முதலுறு மென்சவு காணப்படும். அதே மாதிரி என்ன பாரம்பரிய பதார்த்தமாக டிஎன்ஏ காணப்படும். இந்த நாலு இந்த நாங்கள் என்ன சொல்லுவோம், இவங்க காணப்படும் என்று சொல்கிறது. இவங்க 4 பேருமே பார்க்கல. எது நல்லா தெரியும் உங்களுக்கு, எது இந்த மாதிரி பிளாஸ்மா, இது வந்து என்ன பிளாஸ்மா மெம்ப்ரேன் வைங்களேன். அப்போ இதுக்குள்ளே வட்ட டிஎன்ஏ, அடுத்து இதுக்குள்ளே இது பிளாஸ்மா மெம்ப்ரேன் முதலாவது எது முதலுறு மென்சவு. அடுத்தது சைட்டோசொல். சைட்டோசொல் என்றால் குளிய ஒரு தாயம். மூணாவது ரைபோசோம்னு சொல்லணும், ரைபோசோம். அடுத்தது என்ன பாரம்பரிய பதார்த்தமாக டிஎன்ஏ. இந்த 4ஐயும் நாங்கள் கொமனாக சொல்லணும், எல்லாத்துலேயும் இருக்கும் சொல்லி. அடுத்தது தேர்வுக்குரிய தடையாக கலச்சுவரால் சூழப்பட்டிருப்பதில் என்று சொல்கிறது சரி வராது. என்றால் அதில் கலச்சுவர் வந்து தேர்வுக்குரிய தடை இல்லை, அது தேர்வுக்குரிய தடைன்னு சொல்கிறது பிளாஸ்மா மெம்ப்ரேனை தான் தேர்வுக்குரிய தடைன்னு சொல்கிறது. ஸோ ஆகையினால் எங்களுக்கு ரெண்டுலேயுமே காணப்படக்கூடியதை நாங்கள் என்ன சொல்லலாம், சைட்டோசொல் உள்ள விடையத்தான் எங்களுக்கு சொல்ல. ரைட். இனி அடுத்த கேள்வி பிள்ளைகள், ரெண்டாவது கேள்வி ஒன்று போட்டிக்கணும் உங்களுக்கு. ரைட். இரு ராச்சியங்களுக்கு பொதுவான சிறப்பியல்பாக கருதக்கூடியதுன்னு சொல்லி. ரைட். இரு பேரிராச்சியங்களுக்கு. அப்போ நாங்கள் 2 பேரிராச்சியத்தை, நாங்கள் 3 பேரிராச்சியம் தான் எங்களோட சிலபஸில் இருக்குது. ஒரு பேரிராச்சியம் வந்து இந்த இருக்கு டொமைன் பாக்டீரியா என்று சொல்லுவோம், டொமைன் பாக்டீரியா. அடுத்தது டொமைன் ஆக்கியா. அடுத்தது டொமைன் யூக்கரியான்னு சொல்லுவோம், யூக்கரியா. இந்த 3ஐயும் தான் சொல்லுவோம். சரியா? இப்போ இதில் பொதுவாக இவங்க கேட்காங்க எப்படின்னு சொன்னால், இரு பேரிராச்சியங்களுக்கு பொதுவான சிறப்பியல்பாக கருதக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இதில் கலச்சுவர் கூறாக புரதங்கள் இருத்தல்னு சொல்கிறாங்க. புரதங்களில் இது வந்து புரதம், இதில் தான் புரதம் சக பல்சக்கரை தரும். ஆனால் இங்கே பெப்டிடோகிளைக்கன் வருது, பெப்டிடோகிளைக்கன். இங்கே நிறைய பேருமே என்ன 2023ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு எஸ்ஏல வந்தது இது. ரைட். 2023 என்ன எஸ்ஏ இது. ரைட். இது தனித்தனி சரி கொடுத்தது. எது ஒன்று பெக்டின் சொன்னது,
அதே மாதிரி கைட்டின் சொன்னது, கைட்டின் ஃபங்கஸில் கலச்சுவராக காணப்படும். பெக்டின் வந்து தாவரத்தில் கலச்சுவர் கூறாக காணப்படும். அடுத்தது செல்லுலோஸ் வரும். அடுத்தது அரை செல்லுலோஸ் வரும். அரை செல்லுலோஸ் வரும். சரியா? இவ்வளவு. அப்போ நாங்கள் அதை சொல்ல இயலாது. ரைட். ரெண்டாவது, நுண்ணீர் கொல்லிக்கு வளர்ச்சி நிரோதிக்கப்படாதிருத்தல். அப்போ நிரோதிக்கப்படாதுங்கிறது இதில் எல்லா அங்கேயும் நிரோதிக்கப்படாது, நிரோதிக்கப்படாதுன்னு சொல்லலாம். ஆனால் இதுவும் நிரோதிக்கப்படாது தான், நிரோதிக்கப்படாது. இது என்ன நிரோதிக்கப்படும், வளர்ச்சி நிரோதிக்கப்படும். எதுக்கு வளர்ச்சி நிரோதிக்கப்படும்? நுண்ணீர் கொல்லிக்கு வளர்ச்சி நிரோதிக்கப்படும். அப்போ இந்த ரெண்டுக்கும் சரி வரும் தானே, நிரோதிக்கப்படாது. அப்போ இந்த ரெண்டுக்கும் இது பொதுவானதாக விட வரும். அப்போ இந்த விடையை நாங்கள் கொடுக்க. சரி, அடுத்தது பார்ப்போம். யூக்கரியோட்டா கல ஒழுங்கமைப்பு. அது இதுக்கு மட்டும்தான் இருக்குது, இவங்க ரெண்டு பேருக்கு இல்லையே. இவங்களோட கேள்வியில் வந்து பொதுவான சிறப்பியல்பாக கருதக்கூடியது. ரைட். அப்போ இவங்க கருதக்கூடிய சில பிள்ளைகள் வணங்கக்கூடாது. இங்கே என்னன்னு சொன்னால் யூக்கரியோட்டா கல ஒழுங்கமைப்பு இந்த ரெண்டுலேயும் இல்லைத்தானேன்னு சொல்லி, அப்படி இல்லை. ரைட். கருதக்கூடியன்னா இவங்க தந்திக்கிறது யூக்கரியோட்டா கல ஒழுங்கமைப்பு உடையது ரெண்டு தான் நாங்கள் விஷயமாக சொல்லப்படும். அதில் ஒன்று தான் பெறுது. அப்போ ரெண்டும் பெறையலாம். அடுத்தது மென்செவ்வில் கிளை கொண்ட ஹைட்ரோ கார்பன். அது மென்செவ்வில் கிளை கொண்ட ஹைட்ரோ கார்பன் இவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும் காணப்படும், இந்த மாதிரி கிளை கொண்ட ஹைட்ரோ கார்பனாக காணப்படும். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் மென்செவ்வில் கிளை விடாத கார்பன் தான் இருக்குது. ஒரு வகை ஆர்என்ஏ பொலிமரேஸ், ஒரு வகையான ஆர்என்ஏ பொலிமரேஸ் வகை இங்கே வந்து பல வகை காணப்படுது. அதே மாதிரி இங்கே ஒரு வகை காணப்படும். இங்கேயும் என்ன பல வகையான ஆர்என்ஏ பொலிமரேஸ் காணப்படுது. ஆகையினால இந்த ஆக்கியா வந்து நார்மலி யூக்கரியாவுக்கு மிக நெருக்கமான ஒரு அங்கியாக காணப்படும். அதே மாதிரி இன்ட்ரோன்ஸ் விஷயங்களையும் இங்கே நாங்கள் சும்மா சொல்லிடுறோம். என்னென்னா இங்கே இன்ட்ரோன்ஸ் மிக மிக அரிதுன்னு சொல்லணும். இங்கே பல பரம்பரை அளவுகளில் என்ன செய்யும் இன்ட்ரோன்ஸ் காணப்படும் சொல்லணும். இன்ட்ரோன்ஸ் இங்கே சில பரம்பரை அளவுகளில் இன்ட்ரோன்ஸ் காணப்படும் என்று சொல்லணும். சரி, இந்த மாதிரி நாங்கள் சில நுணுக்கமான விஷயங்களோட நிறைய விஷயங்களை கதைக்கலாம். எம்சிக்கு இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி விடைகளை மட்டும் நாங்கள் இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் சேனலுக்கு கூட கேள்விகளை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சந்திப்போம். ஓகே.